வணக்கம். 2026ல நடக்க போற பிரம்மாண்டமான ஏஐ மாற்றத்தை பத்தின அந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஏஐ அப்படிங்கிறது இனிமேல் வெறும் ஒரு அசிஸ்டன்ட் கிடையாது. அது உங்களுக்கான முழு நேர தன்னாட்சி பெற்ற ஒரு ஆட்டோனாமஸ் எம்ப்ளாயி. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ரவுண்டப் பார்த்துடலாம். உலகளாவிய ஏஐ போட்டி, தன்னாட்சி பெற்ற ஊழியர்களின் வருகை, $9 பில்லியன் ஹேக்கிங், விஷுவல் புரட்சி, அப்புறம் இந்த புது ஏஐ யுகத்துக்கு நாம எப்படி மாறப்போறோம் அப்படிங்கிற இந்த 5 விஷயங்களை தான் நாம அலச போறோம். முதல்ல உலகளாவிய ஏஐ போட்டி. இது நமக்கான ஒரு பெரிய விழிப்புணர்வு மணின்னு சொல்லலாம். ஏன்னா உலக ஏஐ பந்தயத்துல இனிமேல் மேற்கத்திய நாடுகள் மட்டுமே தனித்து ஆதிக்கம் செலுத்த போறதில்ல. அந்த ஏகபோகம் முற்றிலும் உடைக்கப்பட்டுடுச்சு. இத பாருங்க, இது உங்களுக்கு அந்த மாபெரும் வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டும். மேற்கத்திய மாடல்களான கிளாட், ஜெமினிக்கெல்லாம் போட்டியா இப்போ சீனாவோட முற்றிலும் இலவசமான ஓபன் சோர்ஸ் மாடலான K2.6 களமிறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம மனிதர்களோட மிக கடினமான அறிவு மற்றும் கோடிங் சோதனைகள்ல கிளாட், ஜெமினி எல்லாம் இது வீழ்த்தி முதலிடம் பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க. இந்த 12ங்கிற நம்பர்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. K2.6 மாடலால இப்போ தொடர்ந்து 12 மணி நேரம் இடைவிடாம கோடிங் பண்ண முடியும். அதாவது உங்ககிட்ட அடுத்த கமாண்டை எதிர்பார்க்காம ஆயிரக்கணக்கான டூல் கால்களை அதுவே தன்னிச்சையா செய்து முடிக்கும். நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் தான். அதோட தன்னாட்சி திறன் இதோட நிக்கல. இப்போ K2.6 மாடலால ஒரே நேரத்துல 300 ஏஐ ஊழியர்களை செயல்படுத்த முடியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்க ப்ராஜெக்டோட வெவ்வேறு பகுதிகளை 300 வல்லுநர்கள் ஒரே நேரத்துல கையாளுவதற்கு இது சமம். வாவ், நம்பவே முடியல இல்லையா? அடுத்ததா நாம பார்க்க போறது தன்னாட்சி பெற்ற ஊழியர்களின் சகாப்தம். ஏஐ அப்படிங்கிறது இனி உங்க கூட சேட் பண்ற ஒரு டூல் மட்டும் கிடையாது. அது முழுமையான வேலைகளை முடிச்சு தர்ற உங்களுடைய புதிய முழுநேர ஊழியர் அப்படிங்கிறத இது நிரூபிக்க போகுது. சமீபத்துல லான்ச் ஆன GPT 5.5 மாடலை எடுத்துக்கோங்க. எந்த ஒரு மனித உதவியும் இல்லாம நிஜ உலகத்துல இருக்கிற சிக்கலான வேலைகளை இது ரொம்ப சுலபமா செஞ்சு முடிக்குது. தனக்கான அடுத்த கட்ட வேலைகளை அதுவே திட்டமிடுது, புதிதா 3D கேம்களை உருவாக்குது, ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் செய்து ஸ்ப்ரெட்ஷீட்களை மாத்துது, எல்லாவற்றுக்கும் மேலா தன்னோட வேலையை தானே சரி பார்த்துக்குது. இனிமேல் ஸ்பூன் ஃபீடிங் தேவையே இல்ல. இது வெறும் ஓப்பன் ஏஐயோட மட்டும் நின்னுடல. எலான் மஸ்கோட Grok 4.3 இப்போ வீடியோக்களை பகுப்பாய்வு செஞ்சு முழுமையான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுங்களை உருவாக்குது. இன்னொரு பக்கம் கிளாட் மாடல் நேரடியாக உங்க டேட்டாவோட கனெக்ட் ஆக்கி ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகிற லைவ் டேஷ்போர்டுகளை நொடி பொழுதுல உருவாக்குது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்டுகள் இப்போ நேரடியாக உங்க ஸ்லாக், லீனியர் மாதிரியான ஒர்க் ஸ்பேஸ் ஆப்ஸ்களுக்கு உள்ளேயே குடியிருக்க தொடங்கிடுச்சு. நள்ளிரவு 2 மணிக்கு நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது இது ஃபீட்பேக்குகளை படிச்சு டிக்கெட்டுகளை உருவாக்குது. ஒரு காலத்துல நாம மனிதர்கள் கிட்ட கொடுத்த வேலைகளை எல்லாம் இப்போ இதுங்க 24 மணி நேரமும் ஓய்வு இல்லாம செஞ்சிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் இருங்க, நாம இப்போ உடனே அடுத்த பகுதிக்கு திரும்பி ஆகணும். எந்த தன்னாட்சி தன்மை ஏஐயே இவ்வளோ பவர்ஃபுல்லா மாத்துச்சோ, அதே தன்னாட்சி இப்போ ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பேரழிவையும் உருவாக்கியிருக்கு. இது ஆட்டோனாமியோட இருண்ட பக்கம். $9.3 பில்லியன் மதிப்புள்ள வெர்சல் கம்பெனிக்குள்ள ஹேக்கர்கள் எப்படி நுழைஞ்சாங்க தெரியுமா? ஒரு ஊழியர் சரிபார்க்கப்படாத ஒரு சின்ன ஏஐ ப்ரொடக்டிவிட்டி டூலை இன்ஸ்டால் பண்ணி அலோ ஆல் பெர்மிஷன்ஸ்னு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன கேப் மூலமா ஹேக்கர்கள் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை ஈஸியா பைபாஸ் பண்ணி கம்பெனியோட ஏபிஐ சாவிகளையும் சோர்ஸ் கோடுகளையும் திருடிட்டாங்க. அந்த ஒரே ஒரு கவனக்குறைவான கிளிக்கோட விளைவு என்ன தெரியுமா? வெர்சல் நிறுவனத்தோட 580 ஊழியர்களோட மிக முக்கியமான இன்டர்னல் டேட்டா இப்போ ஆன்லைன்ல $2 மில்லியன் விற்கப்படுது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்து இது. அதனால நீங்க இன்னைக்கே சில தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்தே ஆகணும். உங்க கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க பயன்படுத்தாத எல்லா ஏஐ டூலையும் உடனே தூக்கி போடுங்க. எந்த ஒரு ஏஐ கருவிக்கும் அலோ ஆல் அப்படிங்கிற அனுமதியை எக்காரணத்து கொண்டு கொடுக்காதீங்க. உங்க நிறுவனத்துக்குள்ள நுழைய ஹேக்கர்களுக்கு கிடைச்சிருக்க புது வழியே போன வாரம் உங்க எம்ப்ளாயி இன்ஸ்டால் பண்ண அந்த அழகான ஏஐ ஆப் தான் அப்படிங்கறத உங்க டீமுக்கு தெளிவா சொல்லிக் கொடுங்க. சரி, இப்ப நம்மளோட 4வது பகுதிக்கு வருவோம். விஷுவல் இன்டெலிஜென்ஸ் புரட்சி. GPT இமேஜஸ் 2.0 மூலியமா ஏஐ எப்படி படைப்பாற்றல் எல்லைகளை தகர்க்குதுன்னு பார்க்கலாம். ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி நிஜமாவே சிந்திக்கும் திறனால இது உலகளவுல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது ஏஐயோட சிந்தனை பேனல்ல இருந்து நேரடியா எடுக்கப்பட்ட ஒரு வரி. பயனர் URL-ஐ குறிப்பிடவில்லை, எனவே நான் ஒரு பிளேஸ் ஹோல்டரை வைக்கிறேன் அப்படின்னு அது சுயமாகவே சிந்திக்குது. ஒரு விளம்பர டிசைன்ல டைரக்டா ஸ்கேன் பண்ணக்கூடிய QR கோடுகளை எவ்வளவு தர்க்க ரீதியா சிந்திச்சு அதை நேர்த்தியா பொருத்துது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதோட திறன்களை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க.
ஒரு பிராண்டுக்கான 6 வெவ்வேறு விளம்பர படங்களும் ஒரே மாடலோட அடையாளத்தை எந்த மாற்றமும் இல்லாம துல்லியமா அதால மெயின்டைன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம கிராமர் மிஸ்டேக் இல்லாத ஜப்பானிய மங்கா காமிக்ஸ்களை உருவாக்குறதோட நாம சொல்ற வார்த்தைகளை கரெக்டா அதுக்கான இடது வலது கைகள்ல எந்த குழப்பமும் இல்லாம வைக்குது. உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் பாய்ச்சல் தான். அது மட்டுமா, திரைக்கு பின்னாடி பைத்தான் கோடிங்கை பயன்படுத்தி 64 படங்கள் இருக்கிற ஒரு பெரிய கிரிட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட படத்தை மட்டும் கணித ரீதியா கணக்கிட்டு சரியா கிராப் பண்ணி எடுக்குது. அதாவது இது வெறும் படங்களை உருவாக்குற கருவிங்கிற நிலையிலிருந்து ஒரு அனலிட்டிக்கல் இமேஜ் எடிட்டராவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த அறிவியல் பாய்ச்சல் மருத்துவத்துறைக்கும் வந்தாச்சு. ஒரு காலத்துல மருத்துவமனைகள்ல DNA சீக்வன்சிங் செய்ய பல பில்லியன் டாலர்களும் பல வருடங்களும் ஆச்சு. ஆனா இப்போ AI தொழில்நுட்பம் இருக்கிற ஒரு சின்ன USB கருவியை பயன்படுத்தி வெறும் $1100 செலவுல உங்க வீட்லயே வெறும் 4 மணி நேரத்துல உங்களால அதை பண்ணிட முடியும். எப்படிப்பட்ட காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதோட வீச்சு எவ்வளோ பெருசுங்கிறத இந்த $60 பில்லியன் அப்படிங்கிற நம்பர் நமக்கு காட்டுது. இதனால தான் SpaceX நிறுவனம் கர்சர் AI நிறுவனத்துக்கு அவங்களோட சூப்பர் கம்ப்யூட்டர் ஆக்சஸை கொடுத்துருக்காங்க. அது மூலமா எதிர்காலத்துல $60 பில்லியன் வரைக்கும் கொடுத்து அந்த நிறுவனத்தை வாங்குற உரிமையும் SpaceX பெற்றிருக்கு. இப்போ நாம நம்மோட இறுதிப் பகுதிக்கு வந்தாச்சு. அதீத ஒருங்கிணைப்பும் நினைவாற்றலும் கொண்ட இந்த புதுமையான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற இந்த யதார்த்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்னு பார்க்கலாம். நம்ம வேலை செய்யற சூழல் ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. கூகுள் நிறுவனம் design.md அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் மூலமா ஏஐக்கு கடுமையான பிராண்ட் விதிகளை வழங்குறாங்க. இன்னொரு பக்கம் OpenAIயோட குரோனிக்கல் உங்க ஸ்கிரீனை பேக்ரவுண்ட்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கங்கிற சூழலை மெமரியில சேவ் பண்ணி வைக்குது. இது வேலையை ஈஸியா ஆக்கினாலும் இதுல எவ்வளோ பெரிய பிரைவசி பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்மள ஒரு இறுதியான ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நீங்க இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான்: ஏஐ ஏஜென்ட்டுகள் உங்க ஒர்க் ஸ்பேஸை ஆளப்போகுது, நேர்த்தியான வேலைகளை செய்ய போகுது, அதே சமயம் மாபெரும் பாதுகாப்பு அபாயங்களையும் கொண்டு வரப்போகுது. இந்த தன்னாட்சி ஏஐ யுகத்துல உங்க கம்பெனி தன்னை எப்படி அடாப்ட் பண்ணிக்க போகுது? இதை பத்தி தீவிரமா சிந்திங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன்.